இப்போ ஒருத்தவங்க ஏழையாக இருக்கணும், ஏழையாகவே போயிட்டு இருக்கான், பணக்காரனாக இருக்கணும், மேலே பணக்காரனாகவே போயிட்டு இருக்கான். எங்கேயாவது சரிசமமான ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டாமா? அந்த வளர்ச்சியில் வந்து எல்லோருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டாமா? அதை தான் வந்து மன்மோகன் சிங் சொன்னார், இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் சொல்லுது. இவங்க அதை வந்து மத ரீதியாக திருப்புறாங்க. எப்படி இந்த சிஐஏல வந்து மதத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த விஷயத்திலையும் மத ரீதியாக கொண்டு வராங்க. இண்டிவிஜுவலாக போய் உங்கள் தாலியை கூட பறிச்சிருவாங்க, அப்படி மங்கள சூத்ராவை கூட பறிச்சிருவாங்கன்னு பேசுகிறார், ஒரு இடத்துல பறிச்சு கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறார். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். மங்களசூத்திர தாலியை பறிச்சது யார் சார்? கோவிட் காலத்தில் இங்கேருந்து ஆயிரக்கணக்கான லேபரர்ஸை வந்து நார்த் இந்தியாவுக்கு நடக்க வச்சிங்களே, அப்போ எவ்வளோ பேர் செத்து போனான்? அவங்க பொண்டாட்டியோட தாலியை பறிச்சது யாரு? பண மதிப்பு இழப்பில் எவ்வளோ பேர் கியூவில் நின்று செத்து போனான்? அவங்க தாலியை பறிச்சது யாரு? இதெல்லாம் மறந்துட்டு வந்து இப்போ வந்து தாலியில் இருக்கிற தங்கத்தை பறித்து கொடுத்துருவாங்க நீங்கள் பேசிட்டீங்கன்னா அது வந்து எப்படி ஒரு, அதாவது எதையுமே மோடி அவர்களோ இல்லை பாஜக அவர்களோ பெயரை சொல்லி இதுவரையும் பேசாத எடப்பாடிக்கே ரோஷம் வந்துருச்சுன்னா பாருங்க. மதச்சார்புள்ள